கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுங்கள். அதான் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன், பரிசுத்தாவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி நாங்கள் அங்கே வெளிப்படுத்தல நாங்கள் பார்க்குறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் எங்களை உருவாக்கும், எங்களை மணவாளனை சந்திக்கிறதுக்கு ஏற்ற விதமாக நம்மை உருவாக்கி அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை தான். மனுஷனுடைய போதனை அல்ல, கர்த்தருடைய சுத்தமுள்ள ஆரோக்கியமுள்ள அந்த வார்த்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நம்மை அதை மாற்றும். ஆகவே அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நாம் எப்படி கேட்க வேணும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எப்படி கேட்க வேணுமா? விசுவாசத்தோடு நாம் கேட்க வேணுமாம். அப்போ விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும். அப்போ என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை எனக்குள் கிரியை செய்கிறபடியினால் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே அது பலத்தை உண்டு பண்ணும். ஸோ அதுதான் மிகவும் முக்கியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்துடன் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையிலே பலன் செய்வதாக. ஸோ இன்றைக்கு நாங்கள் ஒரு புது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஸோ இந்த வார்த்தை நீங்கள் பல தடவை வாசிச்சிருக்கலாம். ஸோ பல செய்திகளும் தேவ ஊழியர்கள் உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கலாம். பாருங்கள், இந்த வார்த்தை நாங்கள் வடிவாக நாங்கள் கவனித்து பார்க்கும்போது இயேசு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்க வேணும் என்று சொல்லி இங்கே நாங்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் பாருங்கள், அவர் சொல்லுகிறார் என்னென்னா, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்லன்னு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய கிரியை இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே கர்த்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நேரம் காலம் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் எவ்வளோ காலம் நாம் வாழ வேணும் என்று சொல்லி பரலோகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியமித்திருக்கிறது. அப்போ நாம் அந்த வாழும் இந்த காலத்திலே நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அதான் இதுக்கு நான் தலையங்கம் கொடுத்திருக்கிறேன் என்னென்றால், உங்கள் கிரியை எதை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக அல்லன்னு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய கிரியை நாம் பாருங்கள், அதிகமாக நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறன்றா 95% பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கைக்காகத்தான் நம்முடைய கிரியை நாம் அதிகமாக செய்கிறோம். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்லன்னு சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் நாம் என்ன கிரியை நாம் செய்தாலும் அந்த உலகத்திலே வாழ்வதற்கு, உலகத்தில் நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு, ஒரு சந்தோஷமான ஒரு சமாதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்னா அதுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம். பாருங்கள், வேலை நாம் செய்கிறோம், 8 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் வேலை செய்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை நாம் சொல்லி கொடுக்கிறோம். என்ற நல்ல ஒரு படிப்பு இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறலாம். அதுக்கேற்ற விதமாகத்தான் வருமானம் இருக்கும் என்று சொல்லி நாம் உலக ரீதியாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதற்காக நாம் என்ன செய்கிறோம்னா நம்முடைய கிரிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துக்காகத்தான் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அழிந்து போகிற போஜனம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கு ஒரு மனுஷன் உயிர் வாழ வேண்டும் என்றால் போஜனம் முக்கியம்தான். அப்போ அந்த போஜனம் இல்லாமல் மனுஷன் உயிர் வாழ முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அழிந்து போகிற போஜனம். ஆகவே இந்த உலகத்துக்காக நாம் எதை செய்தாலும், நமக்கு ஒரு பெயரை உண்டாக்கினாலும், நமக்கென்று பார்த்தீங்கன்னா ஒரு வசதியை நாம் ஏற்படுத்தினாலும், ஒரு படிப்பை நமக்கென்று பிள்ளைகளுக்கென்று நாம் சொல்லி கொடுத்தாலும் பாருங்கள், ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிந்து போகிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற நீங்கள் உங்களுடைய கிரியை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் சொல்லப்படுகிறது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ எத்தனை பேர் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை நாம் சீரியஸாக எடுத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற காலங்களிலே நித்திய ஜீவனுக்கு ஏற்ற விதமாக நாம் கிரியை நடப்பிக்கிறோம்? பாருங்கள், சிந்திச்சு பாருங்க, உங்களோட மனசாட்சியை தொட்டு கேளுங்கள். எத்தனை பேர் நம்முடைய கிரியை பரலோகத்துக்கு ஏற்ற விதமாக, நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிக்கத்தக்க விதமாக என்னுடைய கிரியை இந்த பூமியில் இருக்கிறதா? அப்போ உங்களோட மனசாட்சியே உங்களுக்கு சாட்சி சொல்லும். அதாவது இந்த 24 மணித்தியாலம் கர்த்தர் நமக்கு கிருபையாக ஒவ்வொரு நாளும் கூட்டி தருகிறார். இப்போ நாளைய நாம் சந்திப்பது நம்முடைய கரத்தில் அல்ல, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு நான் கண் விழிப்பேன்.
அப்போ கர்த்தருடைய கரத்தில் தான் நாளைய நாள் இருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு நாளை நமக்கு தரும்போது, உதாரணத்துக்கு இந்த நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு நாம் கண் விழித்திருக்கிறோம் பாருங்கள். நாம் நம்முடைய இருதயம் அடித்து கொண்டிருக்கிறது, இரத்தோட்டம் உடம்பு முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. ஸோ நாம் என்ன செய்கிறோம்? அசைகிறோம், பிழைக்கிறோம், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறோம். அப்போ எல்லாம் நாம் செய்கிறோம். அந்த 24 மணித்தியாலத்தில் எவ்வளோ மணித்தியாலங்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் செல்லுகிற போஜனத்துக்காக நாம் கிரியை நடப்பிக்கிறோம் பாருங்கள். வேதம் அதான் நமக்கு வலியுறுத்துகிறது. அதான் நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்க வேணுமாம்? நித்திய ஜீவன் வரைக்கும் செல்லுகிற போஜனத்துக்காக. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் அதுக்காக கிரியை நடப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன செய்கிறோம்? ஓகே, கர்த்தரை நாம் தேடுகிறோம், மற்றது கர்த்தரை தேடுவது கேட்ட காரியத்தை நாம் செய்கிறோம் பாருங்கள். தவறாமல் ஆராதனைக்கு போகிறோம், கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறோம், அங்கே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஸோ நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறோம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் கர்த்தருக்கென்று நான் கிரியை செய்கிறேன் என்று சொல்லி, என்னடா நான் தசமாம் கொடுக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், மற்றது நான் ஊழியம் செய்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் வர்ஷிப் நடத்துகிறேன், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். ஸோ அப்போ கர்த்தருக்கென்று நான் பல காரியத்தை நான் செய்கிறேன், ஆகவே நான் கர்த்தருக்கென்று தான் கிரியை செய்கிறேன் என்று சொல்லி நாம் அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம் என்றால், என்னுடைய கிரியை நித்திய ஜீவனுக்கு ஏற்ற விதமாக இருக்கிறதுன்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறதுண்டா, என்னுடைய கிரியை கிழமை நாட்களில் என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது? நித்திய ஜீவன் வரைக்கும் செல்லுகிறது கேட்ட விதமாக கிரியை நடப்பிக்கிறேன்னா? ஒரு நாள் மட்டும் ஒதுக்கி, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒதுக்கி பாருங்க, அதுவும் ஒரு கொஞ்சம் மணித்தியாலும் நம்ம எப்போ ஆராதனைக்கு இருப்போம். ஒரு 3 மணித்தியாலும் எப்பவுமே 3 மணித்தியாலும் நாம் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஊழியம் செய்து பல காரியத்தை நாம் செய்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்? அது அந்த கிரியையெல்லாம் நமக்கு ஏற்ற விதமாக தான் இருக்கிறது. நாம் விரும்புகிறபடி தான் கிரியை நடப்பிக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. அதான் நம்முடைய கிரியை அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறது. ஏனென்றால் அப்படி நாம் செய்தால் அது பிழையான வழியில் என்னை நடத்தி கொண்டு போகும், நித்திய ஜீவனுக்கு என்னை கொண்டு போகாது, அது உலகத்துக்கு நேராகத்தான் என்னை கொண்டு போகும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அதான் பாருங்கள், ஆவியானவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார் பாருங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்க, அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து மணவாளன் தன்னுடைய மணவாட்டி சபை எடுத்துக்கொள்வதற்கு அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஸோ அதுக்குரிய அறிகுறிகளை தான் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னபடியே எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. அப்போ ஆகவே நம்முடைய மணவாளன் சீக்கிரமாக வருகிறார். அப்போ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வெறும் கையோடு வரமாட்டார். அங்கே என்ன சொல்லுகிறது? அவனுடைய கிரியைகளின்படி. அப்போ அதாவது பரலோகம் எதை கவனிக்கிறதுன்னா, ஒவ்வொருடைய மனுஷனுடைய கிரியையும் பார்க்கிறது. சிறியோர், பெரியோர், முதியோர் எல்லாருடைய கிரியையும் பார்க்கிறது. ஊழியக்காரருடைய கிரியை எப்படி இருக்கிறது பார்க்கிறது, சபை நடத்துகிற தலைவர்களின் கிரியை எப்படி இருக்கிறது பார்க்கிறது, பெற்றோருடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கிறது, பிள்ளைகளின் கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கவனிக்கிறது. அப்போ நாங்கள் தனித்தனியாக நாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரியை கர்த்தர் பார்க்கிறார். அதான் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த பூமியிலே நான் என்னுடைய கிரியை கேட்ட விதமாகத்தான் எனக்கு பலன் வரும். அப்போ அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக அல்ல என்று சொல்லுகிறது. அப்போ நான் அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக மாத்திரம் கிரியை நடப்பித்தால் பாருங்க, அது கேட்ட விதமாக பலன் வரும். அப்போ அதனால தான் நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவன் வரைக்கும் செல்லுகிற போஜனத்துக்காக இருக்க வேண்டும். ஏனென்றால் உலக ரீதியாக நாம் என்ன செய்தாலும் ஒன்று நாம் மறந்து போகக்கூடாது, அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. அப்போ பாருங்கள், பணம் அது நிரந்தரம் அல்ல. அந்த பணம் ஒரு அளவு தான் அதோட கிரியை இருக்கும். அப்போ அந்த பணத்துக்காக எவ்வளோ நான் நேரத்தை ஒதுக்கி 2-3 வேலையை செய்து நம்முடைய வாழ்க்கையை நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஒரு பாருங்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த பணத்துக்காகத்தான் நான் வேலை செய்கிறோம். ஆனால் நான் மறந்து விடுகிறோம் என்னென்னு சொன்னேன்டா, எவ்வளோ நான் பிரயாசப்பட்டாலும்
அந்த பணம் அழிந்து போய்விட்டுரும். அதான் வேதம் இங்கே சொல்லுகிறது, அதெல்லாம் அழிந்து போகிற காரியம் என்று சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்ம கிரியை பார்க்கிறார். 24 மணித்தியாலம் இவனுக்கு ஒவ்வொரு நாளும் நான் கூட்டி தருகிறேன். ஆகவே இந்த 24 மணித்தியாலத்தில் இந்த நபர் என்ன செய்கிறான், அப்போ என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்ன செய்கிறாள் என்று சொல்லி பரலோகம் எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனால தான் அப்போ நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற விதமாகத்தான் கர்த்தர் பலன் கொண்டு வருவார். அப்போ என்னுடைய கிரியை முக்கியம். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போ அழிஞ்சு போகிற போஜனத்துக்காகத்தான் நான் கிரியை நடப்பித்தால் அதன் பலன் எனக்கு வரும். ஆனால் அந்த பலன் எப்படி இருக்கும் என்றால் நான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாதபடி இருக்கும். அதான் பாருங்க, அவனுடைய கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோடு கூட வருகிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் பல காரியத்தை நாம் செய்கிறோம் உலகத்திலே. பாருங்கள், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பாருங்கள் எங்களுக்கு பேசிக் காரியம் நமக்கு தேவை. பாருங்கள், நமக்கு பணம் தேவை. பணம் இல்லாட்டா இந்த பூமியில் நாம் வாழ முடியாது. பாருங்கள், நாங்கள் உடை எடுக்கவோ அல்லது உணவு நாம் வாங்கவோ, வீட்டு வாடகையோ அல்லது சில பேர் சொந்த வீடு வாங்கியிருப்பார்கள். ஸோ பேங்க்குக்கு லோன் கட்டணும். ஸோ நாம் வேலை செய்ய வேண்டும் தான். பாருங்கள், அப்போ நமக்கு பணம் இல்லாமல் இந்த பூமியிலே நாம் வாழ முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை செய்ய வேணும்னா நமக்கு படிப்பு இருக்க வேண்டும். ஸோ அதனால் பிள்ளைகளுக்கு நாம் படிப்பை நாம் சொல்லிக் கொடுக்குறோம். பாருங்கள், டியூஷன் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதெல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் ஒன்று நாம் மறந்து விடக்கூடாது. என்னென்று சொன்னால் இதெல்லாம் அழிந்து போகிறது. அப்போ அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் என்ன செய்கிறோம்? 24 மணித்தியாலத்திலே எவ்வளோ நேரம் அதற்காக நாம் ஒதுக்குகிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்பதுக்கு, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்காண்டு பரிசோதித்து பார்ப்பதுக்கு எப்போ நாம் அந்த நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம்? பாருங்கள், நாளைக்கு பார்க்கலாம்னு தள்ளி விடுகிறோம். ஆனால் இந்த நாளைய நாள் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி யாரும் கரண்டி பண்ண முடியாது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு அநேகர் இல்லாமல் போயிருக்கிறார்கள். இள வயதிலே பல பேர் மரிக்கிறார்கள். பாருங்கள், விபத்துகளினாலே மரிக்கிறார்கள். பாருங்கள், பொல்லாத மனிதருடைய கேட்டினாலே பாருங்கள் மரிக்கிறார்கள். வியாதிகளினாலே மரிக்கிறார்கள். ஸோ மரணம் பல பேருக்கு பலவிதமான கோணத்திலே பல பேரை சந்திக்கிறது. அப்போ நாளைய நாள் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி யாரும் கேரண்டி பண்ண முடியாது. அப்போ கர்த்தர் பார்க்குற என்னுடைய கிரி எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் கூட்டி தருகிறார் ஆண்டவர். 2025 ஆண்டுக்குள் வந்திருக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ ஆண்டுகள் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய கிரியெல்லாம் எப்படி இருந்தது? அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக மாத்திரம்தான் நான் செயல்பட்டேனா? அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் போகிற போஜனத்துக்காக நான் எப்போ செயல்பட்டிருக்கிறேன்? எதற்காக எப்போ நான் செய்திருக்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போய் வந்தால் காணுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாம் ஒருக்கா சாப்பிட்டா காணுமா? சில பேர் 3 வேளையும் சாப்பிடுகிறார்கள். என்ற சரீரத்தை பலன் வேணும் என்று சொல்லி என்ற பசி உண்டாகும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த கிரியை தான் கர்த்தர் பார்க்கிறார். பாருங்கள், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஸோ அதிகமாக நீங்கள் வாசித்த பகுதியாக இருக்கலாம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, எபேசி சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாருங்கள், அப்போ அவர் சபையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த எபேசு சபையிலே பார்த்தீங்கன்னா அந்த கிரியை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கிரியை பார்க்குறேன்டா நல்ல கிரியை தான் சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஒன்று பிரயாசம் இருந்தது அந்த சபையிலே. பாருங்கள், நல்ல பிரயாசங்கள் இருந்தது. இன்றைக்கு அநேகர் உலக ரீதியாக பல பிரயாசம் படுகிறார்கள். அவங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்காக, பாருங்கள், அவங்களுடைய விரும்புவதை வாங்கத்தக்க விதமாக அவங்களுக்கு வருமானம் வருவதற்காக உலக ரீதியாக பாருங்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் இங்கே அந்த சபையை பார்த்தீங்கன்னா எபேசு சபை கர்த்தருடைய காரியத்துக்காக பிரயாசப்படுகிறது. அப்போ கர்த்தர் சொல்லுவது அவன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அதான் பிரயாசத்தை நான் பார்க்கிறேன். மற்ற அடுத்தது பொறுமையை நான் பார்க்கிறேன். அப்போ பல காரியங்களிலே இந்த சபை பொறுமையை காட்டியிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யிரண்டு கண்டறிந்தது. அப்போ நல்ல ஒரு குணம் அந்த சபைக்கு இருந்தது. பாருங்கள், பல பேரும் பாருங்க கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு இருக்காது.
அவர் கிறிஸ்தவர்கள் பிரேசுலோட் பிரதர் பிரேசுலோ சிஸ்டர்னு சொல்லி இயேசுவின் பெயராலே வருவார்கள் இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அவர்கள் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டு வந்தால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டவர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உடனே அதை நம்பவில்லை. இவர்கள் உண்மையான அப்போஸ்தலர்களா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், பரிசோதித்து பார்த்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் பரிசோதித்து பார்ப்பதில்லை. ஆனால் உலக ரீதியாக நாங்கள் பொருட்கள் வாங்கும்போது, பிள்ளைகளுக்கு ஒரு படிப்புக்கு நாம் சேர்க்கும் போது, ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது நாங்கள் பல காரியத்தை நாங்கள் பரிசோதித்து பார்க்குறோம். இது என் பிள்ளைக்கு ஏற்றதா இருக்கிறதா, அங்கே இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள், அதெல்லாம் நாங்கள் பரிசோதித்து தான் பிள்ளைகளே நாம் ஸ்கூலுக்கு நாம் சேர்க்கிறோம். பாருங்கள், ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தால் நாங்கள் பரிசோதித்து தான் நாம் என்ன செய்கிறோம், பொருட்கள் நாங்கள் வாங்குகிறோம். அப்போ உலக ரீதியாக எல்லா காரியத்தை நாங்கள் பரிசோதித்து தான் நாம் செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பரிசோதிப்பதில்லை. இப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, இது தேவனுடைய வார்த்தையா அல்லது மனுஷனுடைய போதனையா என்று சொல்லி நாம் பரிசோதிச்சு பார்ப்பதில்லை. அப்ப அந்த நபர் அந்த பிரசங்கியார் இயேசுவின் பெயராலே பல காரியத்தை சொன்னாலும் நாம் உடனே அதை நம்பி விடுகிறோம். அது கர்த்தரோட உண்மையான வார்த்தையா அல்லது கர்த்தரின் பெயரினாலே பிழையான உபதேசத்தை அவர் சொல்லுகிறார்கள்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்ப்பதில்லை. இயேசுவின் பெயராலே சொன்னால் எல்லாத்தையும் நான் நம்பி விடுகிறோம். ஆனால் இந்த சபையிலே பார்த்தீங்கன்னா அவர்கள் பரிசோதித்தார்கள். அப்போ நல்ல கிரியை இருந்தது தான். அதோடு ஆண்டவர் முடிக்கவில்லை. பாருங்கள், அதுக்கு பிறகு சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அதான் முக்கியம். பாருங்கள், நல்ல கிரியை அந்த சபையில் இருந்தது தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ அந்த சபையில் நல்ல கிரியைகள் இருந்தது தான், நல்ல காரியங்கள் அந்த சபையிலே காணப்பட்டது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் குறையும் இருந்தது. என்ன குறை என்ற அந்த சபையிலே ஆதியில் இருந்த அன்பை அவர்கள் விட்டு விட்டார்கள். அப்போ அந்த சபை எப்படி செயல்பட்டது என்று சொன்னால், அன்பின் நிமித்தமாக அந்த சபை கர்த்தரை தேடவில்லை. அதெல்லாம் ஒரு பழக்க வழக்கத்து நிமித்தமாகவும் கடமைக்காகவும் பேருக்காகவும் தான் அவர்கள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் சபையில் நல்ல கிரியை இருந்தது தான். ஆனால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அப்போ அன்பின் நிமித்தமாக தேவனை அவர்கள் தேடவில்லை. ஒரு கட்டாயத்தை நிமித்தமாக பாரம்பரியத்தினாலே அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். அப்போ அது அந்த சபையிலே குறையாக காணப்பட்டது. அப்போ கர்த்தர் அதை பார்க்கிறார். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நல்ல கிரியை இருக்கிறது தான். அதை நான் தப்பாக சொல்லவில்லை. நாம் பாருங்கள், இன்றைக்கு தவறாமல் நாம் ஜெபிக்கிறோம். 3 வேளை நாம் ஜெபிக்கிறோம். பாருங்கள், நாம் உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். பாருங்கள், சனிக்கிழமை உபவாச கூட்டங்கள் சபையிலே நடக்கும்போது நாம் தவறாமல் நாம் அங்கே போகிறோம், கலந்து கொள்கிறோம். நாம் சபையார் சேர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். அந்த வீட்டு கூட்டங்களில் நாம் கலந்து கொள்கிறோம். நாம் நேரம் எடுத்து நாம் செய்கிறோம். அந்த நேரத்துக்கு நாம் வேறு காரியத்தை செய்யலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து நாம் என்ன செய்கிறோம், வீட்டு கூட்டங்களில் நாம் பங்கு பெறுகிறோம், உபவாச கூட்டங்களுக்கு நாம் போகிறோம். பாருங்கள், மற்ற நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஸோ பல காரியத்தை நாம் செய்கிறோம். நல்ல கிரியை இருக்கிறது தான். ஆனாலும் என்ற வார்த்தை தான் முக்கியம். அப்போ ஆண்டவர் அதை பார்க்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கிறது. அப்போ அந்த குறையை எடுத்து போடுவதற்காகத்தான் நான் கிரியை நடப்பிக்க வேண்டும். அவங்க நல்ல கிரியை அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த சபையில் இருந்தது தான். ஆனால் அந்த குறையை நீக்கி போடத்தக்க விதமாக அவங்களுடைய கிரியை இருக்கவில்லை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகியா நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ என்னுடைய கிரியை நித்திய ஜீவனுக்கு போகத்தக்க விதமாக என்னுடைய கிரியை எதுக்கு இருக்க வேணும் என்றால் மனம் திரும்புவதற்காக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் நல்ல காரியங்களை செய்கிறோம், சபைக்கு போகிறோம், உபவாச கூட்டம் கலந்து கொள்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நாம் தவறாமல் செய்கிறபடியா நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நித்திய ஜீவனுக்கு நாம் போய்விடலாம் என்று சொல்லி. ஆனால் பரலோகம் அதை மாத்திரம் பார்க்கல, எனக்குள் இருக்கிற குறையை பார்க்கிறது. அப்போ அந்த குறையை என்னை விட்டு எடுத்து போடுவதற்காக நான் என்ன செய்கிறேன், என்ன கிரியை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். அப்போ நான் மனம் திரும்பாமல் இருக்கிறேன். ஆனால் தவறாமல் எல்லா காரியத்தையும் ஒரு கிறிஸ்தவனாக நான் செய்கிறேன், செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன். ஆனால் நான் மனம் திரும்பவில்லை என்ற அது கர்த்தருடைய பார்வையிலே குறையாக இருக்கிறது. அப்போ எபேசு சபையிலே பார்த்திக்கண்டா ஆதியில் இருந்த அன்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆதியில் எப்படி கர்த்தரை தேடினார்கள், அன்பு நிமித்தமாக தேடினார்கள். அப்போ ஒரு பழக்க வழக்கம் அங்கே இருக்கவில்லை.
பாருங்க, ஒரு பாரம்பரியமாக இந்த சபையில் இருக்கவில்லை. அன்பு நிமித்தமாக தேடி நாங்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். ஆனால் அது காலப்போக்கில் அந்த சபைக்கு இல்லாமல் போய்விட்டது. நல்ல கிரியை இருக்குதான், பொறுமை இருக்குது, அந்த சபையில் பிரயாசம் இருக்குது, மற்றது பொல்லாதவர்களை பரிசோதித்து பார்க்கறது, இவருடைய கிரியை எப்படி இருக்குன்னு பரிசோதிக்கிறது எல்லாம் இருக்கிறது தான். ஆனால் அந்த சபையிலே பார்த்தீங்கன்னா குறை இருக்கிறது. அப்போ அந்த குறையினாலே நான் பரலோகம் போக முடியாமல் போய்விட்டுரும். ஏனென்றால் அந்த குறையை நீக்குவதற்காக பாருங்கள் அந்த சபை ஒன்றுமே செயல்படவில்லை. பாருங்கள், பிரயாசப்பட்டிருக்கிறது தான், பிரயாசம் இருந்தது தான். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக ரீதியாக அவர்கள் எல்லாம் செயல்பட்டார்கள். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அந்த குறையை நீக்கி விடுவதற்காக அவர்கள் பிரயாசப்படவில்லை, அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ ஆதியில் அந்த சபை எப்படி இருந்ததுண்டா அன்பு நிமித்தமாக தான் கர்த்தரை தேடினது. அப்போ ஆதியில கிரியை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கிரியையும் ஆதியில் இருக்கிற கிரியையும் அந்த பரலோகம் கவனிக்கிறது. அதான் ஆண்டவர் வரும்போது அவனுடைய கிரியின்படி அவனுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ அதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஸோ இவன்கிட்ட குறை இருக்கிறது, இவனுக்கு தெரியும் அவனோட வாழ்க்கையில் குறை இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த குறையை நீக்கி போடுகிறதுக்காக அவன் என்ன பிரயாசம் பண்ணுகிறான்? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட்டி தருகிறார் நமக்கு. இன்றைக்கு மனம் திரும்ப மாட்டானான்னு சொல்லி கர்த்தர் வாய்ப்பை தருகிறார், தருணங்களை தருகிறார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்டா, ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம்தான் செய்கிறான் ஒழிய அவன் மனம் திரும்பவில்லை. அந்த குறையிலிருந்து அவன் வெளியில் வருவதற்காக அவன் செயல்படவில்லை, அவனுடைய கிரியை இருக்கவில்லை. அப்போ ஆண்டவர் தருணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அங்கே பாருங்க, ஆதி செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் பாருங்க கர்த்தர் தருணம் தருகிறார், வாய்ப்பு தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட்டி தருகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக மாத்திரம்தான் கிரியை நடப்பிக்கிறோம். அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக நான் கிரியை நடப்பிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் பொறுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து, பாருங்க சீக்கிரமாக வந்து என்ன செய்ய போகிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், நல்ல சான்ஸ் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் குறையை நீக்கி போடுவதற்காக அவனுடைய கிரியை இருக்கவில்லை. மற்றபடி கிரியையை செய்கிறான் மற்ற காரியங்களில். ஆனால் அந்த குறையை நீக்கி போடுவதற்கேற்ற கிரியை இவனுக்கு இல்லாதபடியால் பாருங்க, மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன். பாருங்க, ஒரு விளக்கு எரிய வேணுமென்றால், தொடர்ந்து எரிய வேணுமென்றால் அந்த விளக்கு தண்டு முக்கியம். அதுதான் அதுக்கு ஒரு சேஃப்டியை கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை எரியாதபடிக்கு அந்த தண்டை எடுத்து போடுகிறாராம். பாருங்க, அதான் இந்த காரியம் சொல்லப்படுற. அப்போ என்ன செய்யணும் என்றால் பாருங்க, 7ஆம் வசனம் அதை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இன்றைக்கு நாம் பல செய்தியை நாம் கேட்கிறோம் தான். ஆனால் அந்த செய்தியினாலே நான் மனம் திரும்புகிறேனான்னு சொல்லி பரலோகம் கவனித்து பார்க்கிறது. அப்போ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் சொல்லுகிறார். பாருங்க, நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நான் நிற்கத்தான் போகிறோம். அது சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். பாருங்க, அப்போ ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். பாருங்க, அப்போ அதெல்லாம் வந்து நமக்கு முன்பாக எல்லாம் திறக்கப்படும். அப்போ நாம் நம்முடைய கிரியையிலே நமக்கு பார்த்தீங்க கணக்கு நாம் கொடுக்க வேண்டும், எல்லாரும் கொடுக்க வேண்டும். சிறியரெல்லாம் பாருங்க தப்ப முடியாது. அப்போ எல்லாரும் அவருக்கு முன்பாக நின்று நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன செய்வார் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே குறை இருக்குன்னு சொல்லி எனக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அப்போ அந்த குறையை என்னை விட்டு எடுத்து போடுவதற்காக தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். மனம் திரும்புவதற்கு கர்த்தர் பேசிக்கொண்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் தேவனை அன்பு நிமித்தமாக தேடாமல் கடமைக்காகவும் பேருக்காகவும் பழக்க வழக்கத்தினாலும் தேடுகிறபடினால் நல்ல கிரியை நாம் செய்கிறோம். ஆனால் மனம் திரும்புவதை கேட்ட கிரியை நாம் செய்யவில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன சொல்லுகிறார் என்றால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அதுதான் முக்கியம். அப்போ நான் வந்து என்னுடைய கிரியை வந்து என்னுடைய குறை நீக்குவதற்காக நான் செயல்படும் போது நான் என்ன செய்கிறேன் என்றால், அந்த குறையை எடுத்து விடுகிறபடியினால் நான் ஜெயம் கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் வருகிறது. அப்போ நான் ஜெயம் கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க, அப்போ 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கிரியைகளை பார்த்து ஒரு பக்கம் சொல்லுகிறார், நல்ல கிரியை உனக்கு இருக்கிறது, ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ குறை இருக்கு, ஆகவே அந்த குறையை நீ எடுத்து போடுவதற்காக நீ கிரியை நடப்பி.
அது என்ன அர்த்தம்னா நீ ஜெயம் கொள்ள வேண்டும். அப்போ இந்த பூமியிலே கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தருகிறார். எவ்வளோ காலம் நாம் பூமியில் வாழ்கிறோம் என்று சொல்லி பரலோகத்துக்கு தான் தெரியும். அதை மோசி சொல்ல பாருங்க, ஒரு மனுஷன் 70 வருஷம் வாழ்வான், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் வாழலாம். அப்போ இந்த வாழ்கிற காலங்களிலே நாம் எதுக்காக கிரியை நடப்பிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார் என்ற நமக்கு வாய்ப்பு தருகிறார் என்ற கர்த்தர் எதிர்பார்க்கிற என்ன சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே பல குறைவுகள் இருக்கிறது, அது உங்களுக்கு தான் தெரியும் அந்த குறை. அப்போ என்னுடைய குறை எனக்கு தான் தெரியும். அப்போ அந்த குறையை நீக்கி போடுவதற்காக நான் என்ன செய்கிறேன் சிந்திச்சு பாருங்க. என்ன காரியத்தை நான் செய்கிறேன், என்ன கிரியை செய்கிறேன். ஆனால் என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிற போஜனத்துக்காகத்தான் இருக்கிறது. பாருங்க, அதிலே நமக்கு டைம் போகிறது. பாருங்க, விடிய நாம் எழும்பி படுக்க போகும் வரைக்கும் எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கைக்காகத்தான் கிரியை நடப்பிக்கிறோம். பாருங்க, அது அதுக்காக கிரியை செய்யாதே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நான் பாருங்க, அது இப்போ எதற்கு நான் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நித்திய ஜீவன் வரைக்கும் நினைக்கிற போஜனத்துக்காக. அப்போ ஒரு போஜனம் இருக்கு, அது கர்த்தருடைய போஜனம். அந்த போஜனம் அழியாது, அது நித்திய ஜீவன் வரைக்கும் என்னை கொண்டு செல்லும். அதுக்கேற்ற பலன் எனக்கு வரும். அந்த போஜனத்தை உட்கொள்ளும் போது எனக்கு பலன் வரும். அதான் பாருங்க, எலியா பார்க்கும்போது பாருங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்து அப்பத்தையும் புசித்து 40 நாள் அவர் என்ன செய்தார், இரவும் பகலும் தேவனுடைய பர்வதம் வரைக்கும் அவர் நடந்து சென்றார். அவர் ஓடி போனார், அது வரைக்கும் போனார். அப்போ நமக்கு களைப்பு வராது. அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே தெரியுமா, நித்திய ஜீவனுக்கு நான் போக வேண்டும். ஏனென்றால் நீ காலம் சமீபமாயிட்டு, தீர்க்கதரிசனங்களாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. அப்போ இன்னும் நாம் உலகத்துக்கு பின்னால் போய்கொண்டு நமக்கு ஒரு பெயரை உண்டாக்குவதற்காக பிள்ளைகளை படிப்பு என்று சொல்லி பாருங்கள், நமக்கு வாழ்வதற்கு பாருங்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும். இன்னும் சில பேர் அப்படி தான் சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நான் இப்போ இன்னொரு வீடு வாங்க வேணும், இன்னொரு வீடு வாங்க வேணும். ஸோ பிள்ளைக்கு இன்னொரு படிப்புக்கு நான் செய்ய வேண்டும், அமெரிக்காவுக்கு நான் அனுப்பணும், லண்டனுக்கு அனுப்பணும், அங்கே நல்ல படிப்பு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் தங்களுடைய சொத்தை விற்று வீட்டை விற்று பாருங்கள் பிள்ளைகளை படிப்புக்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நான் மறந்து விடுகிறோம் என்னென்னு சொன்னால், அதெல்லாம் அழிஞ்சு போகிற காரியத்துக்காக தான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அதை நாம் யோசிப்பது இல்லை. பாருங்கள், நம்முடைய மைண்டை நாம் மாற்ற வேண்டும். அப்போ இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கெல்லாம் கர்த்தர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆதாம் ஏவாளை உருவாக்குறதுக்கு முன்னே எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார் அவர். அப்போ நம்முடைய தேவன் நடு தெருவிலே விடுபடுகிறவல்ல. அவர் நம்மை பார்த்து உருவாக்குறதுக்கு உலக தோட்டத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்தவர். நமக்கு என்ன தேவை எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அப்போ நான் செய்ய வேண்டியது எல்லாம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கேட்டு வித காரியத்தை தான் அந்த பூமியிலே நான் செய்ய வேண்டும். இந்த பூமியில நிரந்தரமாக நான் வாழப்போவதில்லை. அப்போ இந்த பூமியில் இருக்கிற காலத்திலே என்னுடைய கிரியை பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் வரைக்கும் செல்லத்தக்க விதமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். அப்போ அதை தான் நான் செய்ய வேண்டும். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னு சொன்னால் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அப்போ நான் உலக ரீதியாகவே நான் கிரியை நடப்பித்து கொண்டிருந்தால் என்னுடைய மைண்ட் மனம் திரும்ப வேணும் என்ற நோக்கம் எனக்கு வராது. நான் எதிலே திருப்தியாக இருப்பேன்னு சொன்னால், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், 3 வேளையும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், அதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி அதை நான் பிடித்து கொண்டிருப்போம். என்னுடைய வாழ்க்கை நல்ல கிரியை இருக்குன்னு சொல்லி நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும். அப்போ அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருக்கா தான் ஜெபிப்பாங்க. ஆனால் நான் 3 வேளை நான் ஜெபிக்கிறேன், அதுக்கு டைம் எடுத்து நான் ஜெபிக்கிறேன். பாருங்கள், சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் ஜெபிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். பாருங்க, மற்றவரோட ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்கிறோம், அந்த சிஸ்டரை விட அந்த பிரதரை விட என்னுடைய கிரியை நல்லா இருக்குது, அப்போ நான் நிச்சயமாக நான் பரலோகம் போய் விடுவேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், தப்பெண்ணம் கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்போ அது முக்கியம். இந்த காலங்களிலே நாம் மனம் திரும்பது கேட்ட காரியத்தை நாம் செய்ய வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அதை வெளிப்படுத்தல 20ஆம் அதிகாரம் 11-12 நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதேமேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பாருங்க, எவ்வளோ அந்த வாசிக்க பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. நாங்கள் இதெல்லாம் சிந்திப்பதில்லை. பாருங்க, அங்கே என்ன சொல்றதுக்கு, சிறியோரும் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லி.
அப்போ இன்றைக்கு பிள்ளைகளை நாங்கள் எப்படி கர்த்தருக்குள் நாம் நடத்துகிறோமான்னு பாருங்கள். உலக ரீதியாக பல காரியத்துக்காக, உலக நன்மைகளுக்காக பிள்ளையை நாம் ஊக்குவிக்கிறோம். பிள்ளைகளை படிப்பு காரியங்கள் பாருங்கள், டியூஷனுக்கு நாம் அனுப்புகிறோம், ஒவ்வொரு நாளும் அதுக்கு பணத்தை கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாம் மறந்து விடுகிறோம், என்னுடைய பிள்ளையும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ அவனுடைய கிரியை எப்படி இருக்கிறது, அப்போ அவனுடைய கிரியை நான் எப்படி அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அப்போ நான் எல்லாம் உலக ரீதியாக தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் ஒழிய அவனை நித்திய ஜீவனுக்கு போக வேணுமேன்னு சொல்லி அவனுடைய கிரியை நாம் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. உன்னுடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும் நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. பாருங்கள் என்ன 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதேமாதிரி வீட்டிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பாருங்கள், அவருடைய சமூகத்திலிருந்து எது விலகி போயிட்டான், பூமியும் வானமும் அகண்டு போயின. அதான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்த பூமியில் நாம் பார்க்குறது எல்லாம் நம்முடைய வீடு, நம்முடைய படிப்பு, நம்முடைய பணம். பாருங்கள், பேங்க்கில் பல பேலன்ஸ் வச்சுருக்கலாம், அதை நாம் திருப்தியாக இருக்கக்கூடாது. என்னுடைய சந்ததிக்கு நான்லாம் சேர்த்து வச்சுட்டேன்னு சொல்லி. அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் பாருங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி. நமக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா படிப்பு கொடுக்க வேண்டும், அப்புறம் அவன் வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை அவனுக்கு வர வேண்டும், அப்புறம் அவனை நல்ல ஒரு திருமணம் பண்ண வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும், நான் பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும். பாருங்கள், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், 65-70 வயசு வரைக்கும் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ரிலாக்ஸ் பண்ண வேண்டும். ஸோ அப்படி தான் உலக ரீதியாகத்தான் உலகத்தாரை போல நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவனுக்கு செல்வதற்கேற்ற விதமாக நம்மை நாம் பரிசோதித்து பார்ப்பதில்லை. பாருங்க, அதனால தான் பாருங்க பூமியும் வானமும் அகன்று போயின. அப்ப நமக்கு இருக்கிறது எல்லாம், நம்முடைய சொத்தோ, நம்முடைய பணமோ, நம்முடைய வசதியோ, நம்முடைய பேரோ, புகழோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி அகண்டு போனது போல அதெல்லாம் அகண்டு போய் விட்டுரும், அதெல்லாம் நிலைத்திருக்காது. அதான் ஆண்டு அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக உங்களுடைய கிரியை நடப்பிக்காதீங்கன்னு சொல்லி. ஏன்னா அது அழிஞ்சு போயிடும். அதால் நான் நித்தியத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த பூமியில் வாழ்கிற காலத்திலே நான் நித்தியத்துக்கு போவதற்கேற்ற விதமாக தான் என்னுடைய கிரியை இருக்க வேண்டும். அப்போ உலகத்திலே வாழ்வதற்கேற்ற எல்லாவற்றையும் பரலோகம் ஆயத்தப்படுத்தி விட்டது. அதான் ஆண்டு முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். பாருங்கள், முதலாவது என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது அவர் வேதம் நமக்கு எச்சரிக்கும் போது அதை நாம் தேட வேண்டும். அதை தேடாமல் உலக காரியத்தை தேடிக்கொண்டிருந்தோம் என்றால் அது நம்மை அழிவுக்கு நேராக தான் போகும். பாருங்கள், வானமும் பூமியும் அங்கே பாருங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அகன்று போய்விட்டது. பாருங்கள், நிலைத்திருக்கவில்லை. இதெல்லாம் பாருங்கள், நாம் பார்க்கறது எல்லாம் அழிஞ்சு போயிட்டு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எல்லாம் விலகி போயிட்டு. அப்போ அசையாதவனுடைய ராஜ்யம், அப்போ அதற்காக தான் கிரியை நடப்பீங்கன்னு சொல்லுகிறார். அப்போ நான் அதற்காக செயல்படும் போது பாருங்கள் என்ன சொல்லுகிறது, முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பாருங்கள் என்ன கொஞ்சம் கொடுக்கப்படுமா, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்கக்கூடாது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக நான் கிரியை நடப்பிக்க பாருங்கள். அப்போ என்ன நாம் பரிசோதித்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா, ஸோ எந்தெந்த இடத்துல நான் திருந்த வேண்டும், என்னென்ன காரியத்தை நான் சரி செய்ய வேண்டும், அதெல்லாம் நான் அதுக்கு தான் என்னோட பிரயாசம் இருக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் செயல்பட வேண்டும். அப்போ அதை நான் செயல்பட பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்போ தான் காலப்போக்கில் என்ன செய்வேன்டா அந்த குறைவிலிருந்து நான் வெளியிலே வருவேன். அப்போ நான் என்ன செய்வேன், ஜெயம் கொள்வேன். அப்போ ஜெயம் கொள்ளும் போது அதுக்கேற்ற நன்மையை கத்தான் தான் பலன் என்னோடு கூட வரும்னு சொல்கிறார். அப்போ நான் ஜெயம் கொள்ளும் போது ஒவ்வொரு காரியத்தை நான் ஜெயம் கொண்டு வரும்போது எனக்கு கர்த்தர் வரும்போது அந்த பலனை கொண்டு வரார். உண்மை உத்தமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. பாருங்க, அப்போ எஜமானுடைய சித்தத்தை நான் செய்தேன், அவர் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராகத்தான் இருந்தது. கர்த்தர் சொன்ன மாதிரியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னது போல நான் என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய பிரயாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அப்போ அதற்காகத்தான் நான் செயல்பட்டேன். அதெல்லாம் கர்த்தர் எழுதி அதான் பாருங்க, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கு, எல்லாம் எழுதி கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் மெமரி பண்ணி வைக்கப்படும். நாம் பல காரியத்தை மறந்துடுவோம், ஆனால் பரலோகம் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறது. அப்போ அந்த கிரியைகள் கேட்ட விதமாகத்தான் பார்த்தீங்கன்னா அதை நாம் நியாயத்தீர்க்கப்படுவோம். அது பாருங்கள், தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். பாருங்கள், சிறியோர் பெரியோர் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போ அதனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். படிப்பு சொல்லிக் கொடுங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் இதை விட்டு விடாதீங்க, சொல்லிக் கொடுக்கணும். படிப்பு இருக்குதான், ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது அழிஞ்சு போயிடும், அதால் நமக்கு எந்த நன்மையும் வராது.
அது என்னை பரலோகம் கொண்டு போகாது. ஆகவே கர்த்தரை விட்டு விடாதே. உன்னை நீ பரிசோதிச்சு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில குறை இருக்கா? மனம் திரும்பு. என்ற காலம் செல்லாது. அப்போ அவருக்கு முன்பா நீ நிற்க வேண்டி வரும். அப்போ நீ கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ உன்னுடைய கிரியையில் கேட்டு விதமாகத்தான் நீ நியாய தீர்ப்பு அடையப்படுவாய். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இதை நாம் பாருங்க, இதை நாம் சீரியஸாக எடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தருணங்கள் தருகிறார். எதுக்கு தெரியுமா? என்னுடைய கிரியை நான் பரிசோதித்து பார்க்கிறதுக்கு, என்னுடைய குறையை என்னை விட்டு எடுத்து போடுவதற்காகத்தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் கூட்டித்தாரார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், உலக போஜனத்துக்காகத்தான் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்துகிறோம். பாருங்க, விடிய எழும்பி படுக்கும் போ வரைக்கும் எதை நாம் பேசுகிறோம், எதை நாம் செய்கிறோம், எல்லாம் உலக காரியங்க. உங்களோட மனசாட்சி தொட்டு கேளுங்க. உங்களுடைய கிரி எதை நோக்கி இருக்கு? உலக போஜனத்துக்காகத்தான். அதுக்காக தான் பிரயாசப்படுறீங்க. அதுக்காகத்தான் நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்க, உங்களுடைய பலனை கொடுக்குறீங்க, அதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் எப்போ நான் மனம் திரும்புவதுக்கு எப்போ நான் டைம் எடுப்பது? ஏன்னா என்னோட வாழ்க்கையில் குறை இருக்கே, அந்த குறையை நான் விடாட்டால் நான் ஜெயம் கொள்ள முடியாது. அப்போ மனம் திரும்பாத பட்சத்தை என்ன நடக்கும்? அந்த விளக்கத்தண்டை எடுத்து போடுவார். பார், இன்னொரு சபைக்கு சொல்கிறார், வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுகிறார். ஏன்னா அவனோட அந்த சபையில் எப்படி இருந்தது? அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நாம் அதிகமான பேர் வெதுவெதுப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ காலப்போக்கில் என்ன நடக்கும் தெரியுமா? வாந்தி பண்ணி விடுவார். நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். அதை விட நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு அதை நாம் அந்த ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்காம, அந்த ரட்சிப்பு பூர்ணப்படுவதற்காக நான் செயல்படாமல் இருந்தால் பாருங்க, என்னுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். பாருங்க, என்னை நானே ஏமாற்றி கொண்டு நான் இருக்கிறேன். நான் திருப்தியாக இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை அப்பாடா, ஞாயிற்றுக்கிழமை நான் சேவிச்சு போய் வந்துட்டேன். சில பேர் அப்படி தான், அப்பா ஒரு மாதிரி நான் சேர்ச்சிக்கு போய் வந்துட்டேன், வார்த்தையை கேட்டுட்டேன், தசமாம் போட்டுட்டேன், திருவிருந்து எடுத்துட்டேன், ஊழியம் செய்துட்டேன்னு சொல்லி திருப்தியாக இருப்பாங்க. காலை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட் போகிறதும் பாடுறதும், பிறகு திங்களிருந்து சனி வரைக்கும் ஓட்டம்தான். அப்படியே உலகத்துக்காக ஓடி 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 கொண்டு இருப்பார்கள். ஆனால் எப்போ மனம் திரும்புறதுக்கு நான் டைம் எடுக்கிறோம்? எப்போ நாம் நம்மை பரிசோதித்து பார்க்குறோம்? பாருங்கள், நாம் அதெல்லாம் செய்வதில்லை. ஆகவே தயவு செய்து ஜனங்களே, இது கவனமாய் கேளுங்கள். இனி காலம் செல்ல கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தந்து கொண்டு இருக்கிறார். சில நேரம் அந்த வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டோம். ஏன்னா நம்முடைய கண் விழிக்காமல் போய்விட்டுரும். அது போல அந்த ஐஸ்வர்யமான போல நாம் வேதனைப்படுவோம். அவன் சொல்கிறான், நான் அந்த பாதாளத்தை நான் வேதனைப்படுகிறேன். பாருங்க, அப்போ சான்ஸ் எல்லாம் போய்விட்டுரும். அப்போ இப்போ தான் நல்ல தருணம். இன்றைய ரட்சணிய நாள். இன்றைய நாம் மனம் திரும்புவோம். அப்போ உங்களோட வாழ்க்கையில் உங்களோட குறை உங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஆவியான உணர்த்தும் போது, அதான் ஆவியான சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ நாம் அதை கேட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்ன வாழ்க்கையில் இந்த குறை இருக்கிறது, என்னோட வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்கிறது, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், ஆண்டவர் இந்த குறையை என்னை விட்டு எடுத்து போடுமான், இதை நான் ஜெயங்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆவியான நமக்கு உதவியாக இருக்கிறார். தேற்றவாளன் அவர் நமக்கு உதவி செய்கிறவர். நாம் அவர்கிட்ட உதவியை கேட்க வேண்டும். உலக ரீதியான காரியத்துக்கெல்லாம் நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஆண்டவர் என்னை ஆசிர்வதியும், என் குடும்பத்தை என் பிள்ளை நல்லா படிக்க வேண்டும், நல்ல வேலை ஒன்று கிடைக்க வேண்டும், நல்ல திருமண வாழ்க்கை வரும். ஸோ அதை நான் குற்றமாய் சொல்லவில்லை. அதுக்கு மாத்திரம் ஜெபித்தா போதுமா? அந்த உலக பூமிக்கு வாழ்வதற்கு மாத்திரம் ஜெபித்தால் போதுமா? நித்திய ஜீவன் போவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே. அதை நான் தானே ஜெபிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தான் தெரியும். அப்போ அவருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டுமே. அப்போ அதுக்காக எனக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போ அந்த ஜெபம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஜெபத்தை நான் மேறெடுக்க வேண்டும். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நான் அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறை நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.